ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே மர்மமான அதே சமயம் பலராலும் பேசப்படுற ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் மிருகத்தின் முத்திரை மற்றும் அந்த ஃபேமஸான 666 என்ற எண். நீங்க நிறைய படங்கள்ல கான்ஸ்பிரசி தியரிஸ்ல எல்லாம் இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? பார் கோடுகள்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற மைக்ரோ சிப்புகள் வரைக்கும் பல விஷயங்கள இந்த முத்திரையா இருக்கலாம்னு மக்கள் பல வருஷமா பேசிட்டு வர்றாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பார் கோட்லயும் 3 நீளமான ஸ்பேசர் கோடுகள் இருக்கும். விசித்திரமா நம்பர் 6க்கு உண்டான கோடுகளும் இந்த ஸ்பேசர் கோடுகளும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். அதனால எல்லா பார்கோட்லயும் 666 ஒளிஞ்சிருக்குன்னு ஒரு தியரி கிளம்புச்சு. சரி, இந்த மாதிரி தியரிஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா உண்மையான மூல ஆதாரம், அதாவது பைபிளோட கடைசி புத்தகமான வெளிப்படுத்தின விசேஷம் இந்த முத்திரையை பத்தி நிஜமாவே என்னதான் சொல்லுது? வாங்க அதை பத்தி ஆழமா பார்க்கலாம். இந்த மர்மத்தை அவிழ்க்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த முத்திரையை ஏத்துக்கிட்டா அதோட விளைவுகள் எவ்வளவு தீவிரமா இருக்கும்னு நாம தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயம் ஏன் இவ்வளோ சீரியஸா எடுத்துக்கப்படுதுன்னா, இதுக்கு இந்த காரணங்கள் தான். பைபிள் படி இந்த முத்திரையை ஏத்துக்கிறதுங்கிறது ஒரு தற்காலிக முடிவு கிடையாது. அது கடவுளுக்கு எதிராக எடுக்கப்படுற ஒரு நிரந்தரமான, மாத்தவே முடியாத ஒரு முடிவு. சரி, இப்போ அடுத்த கட்ட துப்புக்களுக்கு போலாம். இந்த முத்திரைக்கு பின்னாலே இருக்கிற முக்கியமான கதாபாத்திரங்கள் யாருன்னு முதல்ல பார்ப்போம். நிறைய பேரு இது சாத்தான் இல்லனா ஆன்டி கிறிஸ்டோட வேலைன்னு நினைப்பாங்க. ஆனா மூல ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த கதையில இன்னும் சில முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, வாங்க இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். மூல ஆதாரம் 3 வெவ்வேறு மிருகங்களை பத்தி சொல்லுது. முதல்ல வர்றது அந்தி கிறிஸ்துன்னு சொல்லப்படுற ஒரு உலக தலைவர். ரெண்டாவதா அவருக்கு உதவி செய்யற ஒரு கள்ள தீர்க்கதரிசி. ஆனா இந்த 3வது மிருகம் தான் இந்த மொத்த புதிருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு சாவி. மூல ஆதாரத்தின்படி இந்த 3வது மிருகம், அதாவது அந்த பேசும் சிலை தான் மக்கள் எல்லாரையும் இந்த முத்திரையை ஏத்துக்க சொல்லி நேரடியா கட்டாயப்படுத்துது. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஒரு சிலையால எப்படி பேச முடியும்? எப்படி இவ்வளவு அதிகாரத்தை செலுத்த முடியும்? இங்கதான் கதையில ஒரு செம்ம ட்விஸ்ட் வருது. இந்த ஆதாரம் இந்த பழங்கால தீர்க்க தரிசனத்தை நவீன டெக்னாலஜியோட இணைக்குது. அந்த பேசும் சுரூபங்கிறது வேற எதுவும் இல்ல, அது ஒரு பவர்ஃபுல்லான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐயா இருக்கலாம்னு இது சொல்லுது. சரி, இன்னொரு முக்கியமான கேள்வி, இந்த முத்திரை ஏன் ஸ்பெசிஃபிக்கா வலது கையிலையோ இல்ல நெத்திலேயோ வைக்கப்படணும்? யூத மதத்துல டெஃபிலின்னு சொல்ற ஒரு சின்ன பெட்டியை கையிலையும் நெத்திலையும் கட்டுவாங்க. இது கடவுள் மேல இருக்கிற அன்பையும் பக்தியும் காட்டுற ஒரு விஷயம். மிருகத்தோட முத்திரையும் அதே இடங்கள்ல வைக்கப்படுறது அந்த புனிதமான விஷயத்தோட ஒரு டூப்ளிகேட், ஒரு எதிர்மறையான காப்பின்னு இந்த ஆதாரம் சொல்லுது. ஓகே, அடுத்ததா இந்த முத்திரையோட உண்மையான நோக்கம் என்னன்னு பார்க்கலாம். இந்த முத்திரையோட மெயின் பர்பஸ் என்னன்னா, முழுமையான எக்கனாமிக் கண்ட்ரோல். அதாவது இந்த முத்திரை இல்லாத ஒருத்தரால எந்த ஒரு வியாபார நடவடிக்கையிலையும் ஈடுபட முடியாது. சிம்பிளா சொல்லணும்னா, உங்களால உலக பொருளாதாரத்துல பங்கெடுக்கவே முடியாது. இப்போ அந்த தீர்க்க தரிசனத்தோட ரொம்பவே ஃபேமஸான பகுதிக்கு வந்திருக்கோம், அந்த மர்மமான நம்பர் 666. முக்கியமான விஷயம் என்னன்னா, 666ங்கிறது சும்மா ரேண்டமா வந்த நம்பர் கிடையாது. பைபிள் படி அது ஒரு பேரை கணக்கு பண்ணி வர்ற நம்பர். இது நம்மள ஜெமெட்ரியான ஒரு கான்செப்டுக்கு கூட்டிட்டு போகுது. ஜெமெட்ரியானா என்னன்னு சிம்பிளா சொல்றேன். இது ஒரு பழங்கால வழக்கம். இதுல ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பர் வேல்யூ இருக்கும். ஒரு பேர்ல இருக்கிற எழுத்துக்களோட மதிப்புகளை கூட்டினா அந்த பேரோட எண் கிடைக்கும். உதாரணத்துக்கு, ரோமானிய பேரரசர் நீரோவோட பேரை ஹீப்ரு மொழியில எழுதி அதோட எழுத்துக்களை கூட்டினா அதோட கூட்டுத்தொகை 666 வரும். ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்கு. இதே மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சா வேற பல பேர்களுக்கும் இந்த 666 நம்பரை கொண்டு வர முடியும். அதனால நீரோ தான் அந்த ஆளுன்னு உறுதியா சொல்ல முடியாது. ஒருவேளை உண்மையான கணக்கீடு எதிர்காலத்துல வரப்போற ஒரு தலைவரை குறிக்கிறதா இருக்கலாம்னு இந்த ஆதாரம் சொல்லுது. சரி, இப்போ ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா துப்புகளையும் ஒன்னா சேர்த்து இந்த ஆதாரம் சொல்ற ஒரு முழுமையான தியரியையும் பார்க்கலாம். இந்த தியரியோட முதல் படி, அந்த பேசும் சொரூபம்ங்கிறது ஒரு குளோபல் ஏஐ. அது உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் முடியும். ரெண்டாவது, அந்த முத்திரைங்கிறது அந்த ஏஐ சிஸ்டத்தோட கனெக்ட் பண்றதுக்கு தேவையான ஒரு டெக்னாலஜி, ஒரு மைக்ரோ சிப் மாதிரி உடம்புல பொருத்தக்கூடிய ஒரு டிவைஸ். இது பொருளாதார கட்டுப்பாட்டை எப்படி கொண்டு வருது? இந்த சிஸ்டம் ஒரு பணமில்லா சமூகத்தை, அதாவது ஒரு கேஷ்லெஸ் சொசைட்டியை உருவாக்குது. உங்ககிட்ட அந்த சிப் இல்லைன்னா உங்களால எதையும் வாங்கவோ விற்கவோ முடியாது. டோட்டல் லாக்டவுன். கடைசியா அந்த 666 நம்பர் இதுல எப்படி வருது? ஒவ்வொரு சிப்புக்கும் ஒரு யூனிக் சீரியல் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் அந்தி கிறிஸ்துவோட பேரை வச்சு ஜெமெட்ரியா முறையில கணக்கிடப்பட்டு அதோட மதிப்பு 666க்கு சமமா இருக்கும். அப்போ மொத்தமா இந்த தியரியை சுருக்கமா சொன்னா என்ன நடக்குது? ஒரு உலக சர்வாதிகாரி, அதாவது ஆன்டி கிறிஸ்ட்
ஆட்சிக்கு வர்றாரு. அவருக்கு ஒரு கள்ள தீர்க்கதரிசி சப்போர்ட் பண்றாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான குளோபல் ஏஐ சிஸ்டத்தை, அதாவது சொரூபத்தை வச்சு உலகத்தையே கண்ட்ரோல் பண்றாங்க. மக்கள் எல்லாரும் அந்த பணமில்லா பொருளாதாரத்துல இருக்கணும்னா உடம்புல ஒரு டெக்னாலஜி சிப்பை, அதாவது முத்திரையை ஏத்துக்க வேண்டிய கட்டாயம். இந்த சிப்பு தான் மிருகத்துக்கு விசுவாசமா இருக்கிறதுக்கான அடையாளம். அதுல இருக்கிற யுனிக் ஐடி நம்பரை கணக்கு போட்டா 666 வரும். சரி, இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போறேன். இந்த பைபிள் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இன்றைக்கு நம்ம கிட்ட இருக்கிற டெக்னாலஜி, அதாவது ஏஐ, பயோமெட்ரிக்ஸ், டிஜிட்டல் கரன்சி, இதெல்லாம் ஒரு தனி நபர் இல்ல ஒரு அமைப்பு உலகத்தையே முழுசா கண்ட்ரோல் பண்றத முன்ன விட இப்போ ரொம்பவே சுலபமாக்கிடுச்சா?